இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையை பிடித்திருக்கிற தேவன், எங்களுக்கு துணை நிற்கிற தேவன், எங்கள் முன்னாலே கடந்து போகிற தேவன், கோணலான பாதைகளை சப்படுத்துகிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. இந்த நாளிலும் நீ நடத்தின எல்லாவற்றுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்து மறியாமல் செய்த எந்த ஒரு பாவம் அதனால் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்புங்க. இயேசு சுவாமி, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் படுக்க போகும் வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்பட்டு, எந்தெந்த இடத்துலாம் வெட்கப்பட்டு, எந்தெந்த இடத்துலாம் தலை குனிந்து நின்றோமோ கர்த்தர் சொல்கிறார், அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் தருவேன், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன், இரட்டத்தனையான அபிஷேகத்தை தருவேன், இரட்டத்தனையான கிருபைகளை தருவேன். நீங்கள் எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவேன். எந்த சூழ்நிலை நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக அவமானப்பட்டீர்களோ அந்த இலச்சைக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து இலச்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படும்படியாய் இந்த இரவு நேரத்தில் வசனத்தின் வழியாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.